பேப்பர் போட்ஸ் நிறைய ரெடி பண்ணிருக்கேன். மழை வந்ததுமே இத நம்ம தண்ணில விடலாம். ஆமா இம்லி, மேல பாத்தியா எவ்ளோ மேகமூட்டம்னு? மழை எப்போ வேணாலும் பெய்யலாம். இம்லி, உங்க ஊர்ல அதுதான் போட்டா? இது என்னன்னு சொல்லுவாங்கன்னு தெரியுமா? இதுதான் உண்மையான போட். உண்மையா சொல்ல போனா உன்னோட போட்ல ஈயால கூட உட்கார முடியாது. நீ ஏன் போட்ட பார்த்தா என்ன சொல்லுவ? இங்க பாரு. சிண்டு, மேஜிக்க நிறுத்து. எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் எல்லார் முன்னாடியும் இந்த மாதிரி மேஜிக் பண்ண கூடாதுன்னு. அப்ப அவங்க ஏன் இம்லியை கிண்டல் பண்ணாங்க? அதுக்காக நீ இந்த மாதிரி மேஜிக் பண்ணுவியா? எல்லாத்தையும் நார்மல் பண்ணு சீக்கிரம். இந்த பண்டி என்னைக்குமே திருந்த மாட்டான். இந்த ஜிண்டு கூட திருந்தவே மாட்டான். வீர், இங்க மழை வரும்போது நம்ம ரெயின் டான்ஸ் ஆர்கனைஸ் பண்ணலாம். ஓகே. மேட் மேக்ஸ், டிம்பக்டு, இதுதான் லைட்னிங் ரோபோட். இது வானத்துக்கு போய் மேகத்து மேல ஐஸ் பவுடர் போட்டு எல்லா மேகத்தையும் ஃப்ரீஸ் பண்ணிடும். அப்புறம் அந்த ஊர்ல மழையே பெய்யாது. You are genius, boss. Super duper genius. புருஷத் கஞ்சில இருக்கிறவங்க ஒவ்வொரு சொட்டு தண்ணிக்காகவும் அலன்னு அலைய போறாங்க. அதுக்கப்புறம் நாம தண்ணி லாரியை எடுத்துட்டு போய் அவங்க எல்லாருக்கும் அதிக விலைக்கு தண்ணியை வித்துட்டு வரலாம் பாஸ். அதுக்கப்புறம் நாம தண்ணியை வச்சு பெரிய பணக்காரங்க ஆயிடலாம். வேலைக்காகாதவனே, உருப்படியா நீ எதையும் யோசிக்கவே மாட்டியா? நான் தண்ணி பிசினஸ் பண்ண விரும்பல. எப்ப அந்த மேகம் ஃப்ரீஸ் ஆகுதோ அப்ப உடனே அந்த வீரதை சரி பண்ண மேகத்துக்கு வருவான். அங்க அப்போ யார் இருப்பாங்க சொல்லு சொல்லு சொல்லு. அந்த இடத்துல நீங்க தான் இருப்பீங்க பாஸ். அதுக்கப்புறமா அவனை அங்க இருந்து புடிச்சு இங்க கொண்டு வர முயற்சி பண்ணுவீங்க, அவ்வளவுதான். ஆனா அவன் அங்க உங்களை கொடூரமா அடிச்சு புரட்டி எடுப்பானே பாஸ். முடியலடாப்பா மேட் மேக்ஸ். I am very very mad. அந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன். இந்த லைட்னிங் ரோபோட் தான் இருக்கும். இந்த லைட்னிங் ரோபோட் அந்த வீரை அழிச்சிட்டு எங்க கூட்டிக்கிட்டு வரோம். அதுக்கப்புறம் நான் அந்த மொத்த சிஸ்டமையும் ஸ்டடி பண்ணி இன்னொரு புது ரோபோட்டை ரெடி பண்ணுவேன். நீங்க ஜீனியஸ் பாஸ், சூப்பர் டூப்பர் ஜீனியஸ். அவ சரியாதான் சொல்றா பாஸ், அவ சரியாதான் சொல்றா. ஹேய் லைட்னிங் ரோபோட், உன்னால மழையை நிக்க வைக்கிற வித்தை தெரிஞ்சதுன்னா அத உடனே எங்க பாஸுக்கு. யார் வேணாலும் அந்த காம்படிஷன்ல கலந்துக்கலாம். கலந்துக்கிறவங்க நல்லா டான்ஸ் ஆடுறவங்கள அவங்க குரூப்ல சேர்த்துக்கலாம். அவங்கள நீங்க குரூப்ல சேர்த்துக்கிட்டு நீங்க எல்லாரும் ஒரு டீமா இந்த ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணலாம். சார் நான் தான் ஃபர்ஸ்ட் இந்த காம்படிஷன்ல கலந்துக்கணும். ஏன்னா எனக்கு ரொம்ப நல்லா டான்ஸ் ஆட தெரியும். அது உங்களுக்கும் நல்லாவே தெரியும். நான் எவ்வளவு சூப்பரா டான்ஸ் ஆடுவேன் தெரியுமா? ஜிண்டு, இந்த பண்டி எப்பவுமே திருந்தவே மாட்டான். அவன் டான்ஸ் எல்லாருக்கும் காட்டு. என்ன இது? ஏன் இப்படி பண்ற? இது ஒன்னும் டான்ஸ் ஆடுற இடம் இல்ல. ஸ்டாப் இட். சார், நான் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா என்னாலயே கண்ட்ரோல் பண்ண முடியாது போல இருக்கு சார். சாரி சார், என்ன மன்னிச்சிருங்க. நான் ஒரு பெரிய டான்சர் போல இருக்கு சார். போதும், நிறுத்து பண்டி. ஐ செட் ஸ்டாப் இட். நான் சொல்றத கேளு. இவனுக்கு என்ன ஆச்சு? எனக்கு என்னமோ இவன் மேல யாரோ மேஜிக் பண்ண மாதிரி தான் இருக்கு. மேஜிக்கா? அப்ப ஜிண்டு இங்க அங்க இருக்கான். எனக்கு அப்பவே தெரியும். ஜிண்டு போதும், நிறுத்து. கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க சார், என்னோட காலியம் பேச்ச கேட்கவே இல்ல. சாரி சார். இவன் ஆபீஸ் ரூமுக்கு கூட்டிட்டு வாங்க, அங்க பாத்துக்கிறேன். சார், நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி டான்ஸை இது வரைக்கும் நாம எங்கேயுமே பார்த்தது கிடையாது. இவனோட டேலண்ட்டுக்கு ஏன் நாம ஒரு வாய்ப்பு கொடுக்க கூடாது? அது என்னமோ கரெக்ட் தான். இந்த மாதிரி டான்ஸை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. பண்டி, நான் உன்னை இந்த தடவை மன்னிக்கிறேன். சரி பண்டி, நான் இந்த முறை உன்னை டான்ஸ் காம்படிஷன்ல கலந்துக்க விடுறேன். போ, பிராக்டிஸ் பண்ணு. ஒரு தடவையாவது நீ ஜெயிக்கணும். என்ன சொன்னது புரியுதா? நாம இந்த டான்ஸ் காம்படிஷன்ல எப்பவுமே ஜெயிக்கிறோம், இப்பவும் ஜெயிப்போம். அதுக்கு நாம நல்லா பிராக்டிஸ் பண்ணணும். நானும் டான்ஸ் காம்படிஷன்ல கண்டிப்பா பங்கெடுத்துப்பேன். இல்ல சுல்புல், நீ எப்படி இதுல கலந்துக்க முடியும்? என்னால டான்ஸ் பண்ண முடியும். இங்க பாரு.
வீர் இப்படியே போச்சுன்னா உன் டீம் தான்ப்பா ஃபர்ஸ்ட் வரும். சபாஷ் சுல்புல், இப்படியே டான்ஸ் பண்ணி பார்க்கலாம். சுல்புல், அவங்க பேசுறத நீ காதுல வாங்கிக்காத. பிரின்சிபல் சார் வெளியில இருந்து நண்பர்களை கூட்டிட்டு வந்து டான்ஸ் ஆடலாம் பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க. சுல்புல் என்னோட ஃப்ரெண்டு, அவனும் எங்க கூட கண்டிப்பா டான்ஸ் ஆடுவான். தேங்க் யூ வீர். கம் ஆன், லெட்ஸ் பிராக்டிஸ். அங்க பாரு, ஜின்டுவும் அவங்களோட டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். கண்டிப்பா இந்த டீம் தோக்கதான் போகுது பாருங்க. நான் எப்படி டான்ஸ் ஆடுவேன்னு இவங்களுக்கு இப்பவே நான் காட்டுறேன். டிம்பக்டு, இத கொஞ்சம் பாரு. இத என்னன்னு சொல்லு பார்க்கலாம். பாஸ் பாஸ், நான் ரொம்ப பெரிய பையனா ஆயிட்டேன். இது வெறும் சின்ன டாய். இந்த சின்ன டாயோடலாம் நான் விளையாடுறது இல்ல பாஸ். எனக்கு ஏதாவது பெரிய டாயா கொடுங்க. நீ புரிஞ்சிக்கவே மாட்டியா? நீ திருந்தவே மாட்ட. உனக்கே நான் டாய் கொடுக்க போறேன். நீ விளையாடுறதுக்கு ஒரு சின்ன குழந்தை நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஓ சாரி பாஸ், சாரி பாஸ். இது உங்களுக்குன்னு நான் கவனிக்கல. ஆனா நீங்க போய் பொம்மையெல்லாம் வச்சு விளையாடிக்கிட்டு இருப்பீங்களா பாஸ்? நீங்க பொம்மையெல்லாம் வச்சு விளையாடுவீங்களா பாஸ்? எதுக்காக இப்படி பொம்மையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு இப்போ உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க? I am mad, very very mad. யாராவது இவனை என் கண் முன்னாடி இருந்து கூட்டிட்டு போங்க. பாஸ் பாஸ், சாரி பாஸ், சாரி பாஸ். நிறுத்துங்க பாஸ், அந்த ரோபோட்டை தடுத்து நிறுத்துங்க. உனக்கு இது நல்லா வேணும். குட் ஜாப் ரோபோட், குட் ஜாப். பாஸ், நீங்க ஒரு ஜீனியஸ், சூப்பர் டூப்பர் ஜீனியஸ் பாஸ். நீங்க ரோபோட்ஸ் தயாரிக்கிறதுல சூர புலி. இந்த ரோபோட்டோட பேரு பிக்பி ரோபோட். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது சின்னதாவும் ஆகும், அப்புறம் பெருசாவும் ஆகும். பாரு, பிக்பி பெருசா பெருசா மாறு. நீங்க ஜீனியஸ் பாஸ், சூப்பர் டூப்பர் ஜீனியஸ். அவ சொல்றது சரிதான் பாஸ். she is right. இந்த ரோபோட் வீருக்கு ரொம்ப கிட்ட போகும். ஆனா வீருக்கு இது இருக்கிறதே தெரியாது. அதுக்கப்புறம் வீரை இது தாக்கும். அப்புறம் வீர் கதை முடிஞ்சிடும். பாஸ், இந்த ரோபோட் உங்க பேச்ச மட்டும் தான் கேக்குமா இல்ல என் பேச்சையும் கேக்குமான்னு இப்ப பார்க்கலாமா? பெருசாகு. வேண்டாம் வேண்டாம், சின்னதாகு சின்னதாகு. டிம்பக்டு, நான் ஒன்ன வீர், ஜின்டோ எப்போ அவன் வீட்ல இருந்து வருவான்? அவன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவன் வீட்டுக்கு போயிருக்கான். கொஞ்ச நாள் அவனை கொஞ்சம் ஃப்ரீயா விடு. உனக்கு ஏன் ஜின்டுவோட ஞாபகமாவே இருக்கு? வானத்துல அந்த பறவைங்க போலவே பறக்கணும்னு எனக்கு தோணுது. நம்ம கிட்ட தான் பறக்கிற விங்ஸ் இருக்குல்ல, வாங்க நம்ம ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். ஓகே, நான் இப்பவே எடுத்துட்டு வரேன். அட, இந்த பொம்மை பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. சுல்புல், இங்க பாரு, எவ்வளவு கியூட்டான பொம்மை. வா போய் விளையாடலாம். மேட் மேக்ஸ். இங்க பாருங்க, இதுதான் மேட் மேக்ஸோட சிக்கலான புதிர். ஒரு தடவை வீரை இதுல மாட்டி விட்டு நான் இதை ஆக்டிவேட் பண்ணனா இதுல இருந்து வீரால வெளியில வரவே முடியாது. ஏன்னா வெளியில போற எல்லா வழியையும் இது மூடிக்கும். வீர் மட்டும் இல்ல, இப்ப என்னாலயும் இதுல இருந்து வெளியில போக முடியாது. நீங்க ஜீனியஸ் பாஸ், சூப்பர் டூப்பர் ஜீனியஸ். டிம்பக்டு, ஏ டிம்பக்டு, நீ எங்க இருக்க? சிஸ்டம் முன்னாடி வா. லாக் பண்ணிட்டியா டிம்பக்டு? இது இப்போ ஆக்டிவேட் ஆயிடுச்சு. எங்களால எப்படி இப்ப வெளியில வர முடியும்? வந்துருச்சு. காப்பாதுங்க காப்பாதுங்க. ஒரு மாதத்திற்கு பிறகு
யாருப்பா நீ இப்படி பார்த்துட்டு இருக்க? இங்க ஒன்னும் கிடைக்காது. பாஸ் எனக்கு 1 வருஷமா சரியா சம்பளமே கொடுக்கல. அது மட்டும் இல்ல, அவர் 1 மாசமா எங்க போயிருக்காருன்னு தெரியல. நீ கிளம்பு. உன்னோட பாஸ் இப்ப வந்துட்டாரு. இப்ப நீ தான் வெளியில போக போற. மோனா அட்டாக்! பாஸ், என்ன காப்பாத்துங்க. காப்பாத்துங்க பாஸ். வாங்கிக்க. யாராவது எனக்கு ரோட கிராஸ் பண்ண உதவி பண்ணுங்க ப்ளீஸ். என்னோட டாங்கி சென்ஸுக்கு ஏதோ ஆபத்து இருக்குன்னு தோணுது. இம்லி, திரும்பி வந்துரு. நான் சொன்ன எங்கப்பா கேக்குறீங்க? ஜிண்டு, ஜிண்டு, எங்கப்பா இருக்க? தயவு செஞ்சு சீக்கிரமா வா. ரோபோபாய் சூட் ஆன். ரோபோபாய் சூட் ஆன். இது ரோபோபாய். இது ரோபோபாய். வீர் ஒரு ரோபோபாய். இவனே ஒரு சூப்பர் பாய். அங்க பாத்தியா, வீர் உள்ள போயிட்டான். நாமளும் உள்ள போகலாம் வா. என்னப்பா இது? மெதுவா மெதுவா வா. மறந்து போச்சு. நான் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? இது எந்த மாதிரியான இடம்? எப்பா தயவு செஞ்சு மறந்துடாத, அதுக்கான நேரம் இது இல்லப்பா. வா. ஏய் டாங்கி, என்கிட்ட வந்துடாத, தூரமா நில்லு. வீர், வீர், சிண்டு எனக்கு அவுத்து போட்டானே. சட்டா அங்கிள். மிஸ்டர் சட்டா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அட என்ன தாத்தா, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? கார் திருடங்க இந்த ஏரியாவுல நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்ல, இந்த ஊர்லயே 30 காரை திருடி இருக்காங்களாம். போலீஸால கூட அவங்கள பிடிக்க முடியலையா. அதனாலதான் என் காருக்கு நான் பூட்டை போட்டு லாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த செயின் லாக்கை தாண்டி அவன் எப்படி திருடுறான்றத நான் பாக்குறேன். அதுவும் இல்லாம இந்த ரோபோப்பா எங்க போயிட்டானே தெரிய மாட்டேங்குது. வர வர ரொம்ப சோம்பேறியா மாறிக்கிட்டு இருக்கான். எந்த வேலையும் ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிறான். அத யார் சொல்றான்னு பாரு. கவலைப்படாத பண்டி, கண்டிப்பா அந்த திருடனை ரோபோபாய் பிடிச்சிருவான். ரோபோபாய் சூட் ஆன். ரோபோபாய் சூட் ஆன். மிஸ்டர் சட்டா, நீங்க கவலைப்படாதீங்க. நான் அந்த கார் திருடனை கண்டுபிடிக்கிறேன். நேத்து ராத்திரி அவனை எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன். ஆனா அவன் காணும். அவன் ரொம்ப தெளிவா இருக்கான் போல இருக்கு. அவனை பிடிக்கணும்னா நான் ரொம்ப யோசிக்க வேண்டியது இருக்கும். அவனை ட்ராப் பண்ணி ஆகணும். அந்த கார் திருடனை எப்படியாவது பிடிக்கிறதுக்காக நான் உனக்கு ஒரு புது கார் தரேன். அந்த கார் எவ்வளவு ஸ்பெஷலானது தெரியுமா? அந்த காரை பார்த்ததுமே அந்த திருடாத திருட முயற்சி பண்ணுவான். அதுக்கப்புறம் உன்னோட வலையில தானா சிக்கிடுவான். தாத்தா, தாத்தா, நான் வீட்டுக்குள்ள இருக்கிற கேப்ல அவன் என் காரை திருடிக்கிட்டு போயிட்டான். அந்த திருடனை பிடிக்க வந்த ரோபோபா எங்க போனானே தெரியலையே. இப்ப யாரு கண்டுபிடிப்பா? இத பாருங்க மிஸ்டர் சட்டா, திருட எவ்வளவு திறமசாலியா இருந்தாலும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவன் நிச்சயம் பிடிபடுவான். புரியுதா? என் கார் இல்லாம என் ஆபீஸ்க்கு நான் எப்படி போறேன்? வீர், ஜிண்டுவை கூப்பிடு. அவன் இவருடைய காரை திரும்ப கொண்டு வந்துருவான். ஜிண்டு, மிஸ்டர் சட்டாவோட கார் திருடு போச்சான். அவர் ரொம்ப கவலையா இருக்காராம். அவரோட காரை நீ திரும்ப கொண்டு வா. அண்டம் கண்டம் தண்டம் பிண்டம் சொன்னபடி நடக்கணும். டம் டமாடம். மிஸ்டர் சட்டாவோட காரு அவருக்கு மறுபடியும் கிடைச்சிடுச்சு. சட்டா அங்கிள், இந்த கார் ஹால்குள்ள எப்படி வந்துச்சு? இப்ப இதை எப்படி வெளியே கொண்டு போறது? பண்டியோட மம்மி, பண்டியோட மம்மி, சீக்கிரம் வா.